பஞ்சாபி ஸ்டைலில் சூப்பரான சிக்கன் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? கிரேவின்னு கூட சொல்லலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா புளிப்பே இல்லாத தயிர் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையில் பிசைஞ்சிங்கன்னா தான் நல்லா உள்ளே நல்லா பிடிக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் கிரேவியில் சாப்பிடும் போதும் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் கொடுத்து இதை வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா மல்லியும் புதினாவும் சேர்ந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். 2 வரமிளகா தான் எடுத்துக்கிறேங்க, ஏன்னா ஆல்ரெடி மிளகாய் தூளும் போட்டிருக்குறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா வேறு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் இப்போ அரைச்ச மசாலாவை அதில் போட்டுக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பார்க்கவே நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, ஏதோ ஃபுட் கலர் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மல்லியும் புதினாவும் போட்டிருக்கங்காட்டிக்கு இந்த கலர் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்து அதில் போட்டுக்கலாம். உள்ள மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் உப்பு நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம். இப்போ வேணுன்னா போட்டுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஈவனாக எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதாவது சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரச சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டில் எல்லாத்துக்குமே இந்த சளி காய்ச்சல்லாம் இருக்கும். அதுக்கு இந்த சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் நான் 4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே அப்படியே வேகட்டும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இப்போ ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடை சட்டியில் 2 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். குருமிளகு நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. ஆல்ரெடி சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை. சிக்கன்லேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்ச பவுடர் தூக்கி போட்டுடலாங்க. போட்டுட்டு இதை நல்லா கிளறிடலாம். நல்ல மணமாக இருக்கும் சாப்பிட்றக்குமே. இப்போ இந்த பவுட்ரு எல்லா சிக்கன் பீஸ்லேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு. 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீளமாக நல்லா சன்னமாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அதை தூவி விட்டுறலாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு கிளறி கொடுத்துடலாம். வெங்காயம் வேகணுங்கிற அவசியம்லாம் இல்லை. அது ஈவனாக வெந்துடும். சாப்பிடும் போதுமே நறுச்சுன்னு நல்லாயிருக்கும்.
ஃபைனலாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணால் சூப்பரான நமக்கு பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.